தன்னோன் பெருக்கற்கு தான் பிரி தூணுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய உடலை வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை கொன்னு அதையே உணவா பயன்படுத்துறவன் எப்படி கருணை இல்ல மனுஷனா இருக்க முடியும் திருவள்ளுவர் கேட்கிறாரு. அதையே எங்க வள்ளலார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். எந்த அளவுக்கு கருணை அவருடைய உள்ளத்துல இருந்திருந்தா ஒரு பயிருக்காக வருந்திருப்பாரு. ஆன்மீகம் என்பது பெரும் பூஜை புனஸ்காரம் செய்யறதுல இல்ல, எல்லா உயிர்களையும் தன்னுடைய சொந்த உயிரை போல் நேசிக்கிறது தான் ஆன்மீகம். Now let me come to the point. என்கிட்டயும் குமுதா மேடம் கிட்டயும் எல்லாரும் கேட்குற கேள்வி ஒன்று மட்டும் தான். வித்தவுட் ஈட்டிங் மீட் எப்படி ஒருத்தரால் ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்டிக்ஸ், பாடி பில்டர், ஆர்மி மேன் ஆகுறதுன்றது. அதுக்காக தான் குமுதா மேடம் இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் உங்கள் நான் வெஜிடேரியன் டயட் பிளான் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பர்ஃபெக்ட் வெஜிடேரியன் டயட் பிளான் சார்ட் அவுட் பண்ணி தரோம். எல்லாரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ அண்ட் லெட்ஸ் சேவ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். அடுத்ததாக குமுதா மேடம் ஹஸ்பண்ட் சீஃப் கெஸ்ட் திரு ஏசிபி யாழ்வேந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் குமுதா ஹஸ்பண்ட் மிஸ்டர் யாழ்வேந்தன் யாரும் என்னை கூப்பிட்டதில்லை. இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த உயிர் கொள்ளாமை கான்செப்டுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் நான் வாழ்கிற உலகத்துக்கும் உங்கள் உலகத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் உங்கள் கான்செப்டுக்கு எல்லாம் மாறினாங்கன்னா சந்தோஷம்தான். இந்த கோ வேகன் ஆப்பை எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஃபங்க்ஷன். முக்கியமாக விஜய், தேங்க்யூ. வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் கோ வெஜிடேரியன் ஆப்பை லான்ச் செய்வார். வணக்கம் சார். யார் ஆக்சுவலாக இந்த ஆப்பை டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணது விஜய் தான். அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த தெரியுமா உன்னுடைய மென்டர், வெல்விஷர், இன்ஃப்ளூயன்சர் இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மேம் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் ஜஸ்ட் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, நான் போய் மற்ற கெஸ்ட்லாம் அனுப்பிட்டு வந்துடுறேன். யூ போத் கேரி ஆன். விஜய் Sir? தப்பாக நினைக்கலனா ஒன்று கேட்கலாமா? சார் ப்ளீஸ் கேளுங்க சார். நம்ம சாப்பிட்ற காய்கறி கூட தான் உயிர் இருக்குது. சார் நாங்கள் பழம் காய்கறிலாம் ஒரு கருந்தான் சார் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு சாரி சார் ஏன்னா அதுக்குன்னு கண்ணு, காது, இதயம், ரத்த ஓட்டம் இது எதுவுமே இல்லை. அதனால தான் சார் முட்டையை கூட இப்போ சைவத்தில் சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. வெரி சாரி சார். எடுத்து பேசுங்க, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. அப்படியே நான் புறப்படுறேன் விஜய். ஷோர் சார். Nice நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. ஹலோ. அடே என்னப்பா, கால் பண்ணா கட் பண்ணிக்கிட்டே இருக்க. உன் அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான்? ஏங்க உங்களுக்கு யார் வேணும்? கொஞ்சம் நம்பர் செக் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. தம்பி விஜய், இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 2 hours ஆகும். அப்ப நீயே என் கால்காக வெயிட் பண்ணுவ. விஜய் என்ன பண்ணுறீங்க? எவனோ ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி என் அம்மா தங்கச்சியை கடத்திட்டேன்னு சொல்கிறான் சார். அவனுக்கு திரும்பி கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. என் அம்மா தங்கச்சி கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். விஜய், இந்த மாதிரி தான் பிராங்க் கால் பண்ணி நிறைய பேர் விளையாடுறாங்க. அப்படிலாம் இல்லை சார். இது அவர் தான் சொல்கிறாருல்ல, பதட்டப்படாத, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தில் எங்கள் அம்மா தங்கச்சி விளையாட மாட்டாங்க சார். தேவராஜ் சார், விஜயோட அம்மா தங்கச்சியோட ஃபோன் கால்ஸ் உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க ஃபோன் சிக்னல் கடைசி எங்கே கட் ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. அப்படியே அந்த அன்னோன் கால்ஸையும் ட்ரேஸ் பண்ணுங்க. அகிலன் சார், லிங்கத்தை விஜய் கூட போக சொல்லுங்க. ஓகே சார். விஜய், லிங்கோட ஒரு ஆஃபீஸர் கூட வருவார், அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீல் டிசைட். சரிங்க சார். டோன்ட் வரி. மா, கீர்த்தி சார்,
அதான் சொல்றேனே சார், இங்க யாரும் இல்லை சார். ஏன் விஜய் பதட்டப்படுறா? உனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உன் சொந்தக்காரங்களுக்கோ ஃபோன் பண்ணு. ஹலோ ஆண்டி, அம்மா அங்க வந்தாங்களா? சார் அம்மா அங்க வரலையா சார்? சரி வா வந்து உட்காரு. தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணு. ஹலோ வைஷு, கீர்த்தி அங்க வந்தாலாமா? சார் அங்கேயும் இல்லையா சார்? ஓகே ஓகே விஜய், ரிலாக்ஸ். இங்க வர தண்ணி இருக்கா? சார் எனக்கு தண்ணி வேணாம் சார். உனக்கு இல்லப்பா, எனக்கு. நீ பதட்டப்பட்டு என்னையும் பதட்டமாக்கிடுவோம் போல. எனக்கு தண்ணி வேணாம். தேங்க்யூ. இங்க சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு? சார் அம்மா தங்கச்சி சார். அவங்க தானே? இந்த வீடியோ ஏரியா பெட்ரோல் கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். TN13B 6337 ரெட் கலர் ஷிஃப்ட் கார் மிஸ்ஸிங். ஐ ரிப்பீட், ரெட் கலர் ஷிஃப்ட் கார் மிஸ்ஸிங். ஒரு அம்மாவும் பொண்ணும் மிஸ்ஸிங். அம்மாவுக்கு 40 வயசு, பொண்ணுக்கு 15 வயசு. ஹலோ ஐயா, வெஹிக்கிள் ஸ்பாட் எடுங்க சார். இவங்க வண்டி பாலவாக்கம் 3வது தெருல ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். சார் வாங்க சார், என்னன்னு போய் பார்ப்போம். வண்டி ரெடி பண்ணுங்க. சார் அது எங்க வண்டி சார். இரியா, சொல்றத கேளியா. இந்த கார்ல யாரும் இல்லையா? நீ வேற போய் தடத்தை கடித்து அழிச்சிட போற. சிசிடிவி இருக்கான்னு பாத்தீங்களா? செக் பண்றேன் சார். சிசிடிவி எதுவும் இல்லை சார். ஏய், என்னடி அதுக்குள்ள அவசரம்? 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம்ல. பறக்காவட்டி. எப்படியும் அங்க போனக்கு அப்புறம் நான் தான் சாப்பிட போறேன். ஸ்மெல் டெம்ப்டிங்கா இருக்குமா? மோர் ஓவர் இதெல்லாம் சூடு இல்லைன்னா சாப்பிட முடியாது. ஆ ஆ எல்டி கடைக்காரன் நடந்ததெல்லாம் பார்த்தானா சார்? யோ வாயா. என்ன பார்த்த? அப்படியே சொல்லு சார். 6:30 மணிக்கு கடையை மூடிட்டு சரக்கு போட்டு படுத்துட்டேன் சார். ஒரே ஆரன் சவுண்ட். எஞ்சி பார்த்தா கீர்த்தி, உனக்கு ஒண்ணாகல?
கீர்த்தி 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 என்னடா பண்ற? சொக்கா பூச்சா சார், அனிமல் சேனல்ல குட்டியை காட்டி தாயை பிடிப்பாங்களே அந்த மாதிரி தூக்கிட்டேன். யோ, கண்ணுக்கு முன்னாடி இருந்த பொம்பளைங்களை கடத்திருக்கான். சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதே சிரிச்சு சொல்றியா நீ? ஐயா, என் இடத்துல நீ இருந்த கிழிச்சிருப்ப. சார், விட்னஸை தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்க? இல்ல சார், அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி வை. எஸ் சார். ஐயா, அதெல்லாம் முடியாது. இந்த ஈசிஆர் ரோட்ல, OMR ரோட்ல இருக்கிற செக் போஸ்ட்ல எல்லாம் கருப்பு மினி வேன் வந்தா ஸ்டாப் பண்ணி தரவா செக் பண்ண சொல்லுங்க.